கொள்ளவே இன்னும் ஒரு மார்க்கம் பாரு, கூறுவேன் எனதையற்காலங்கினாத உள்ளபடி கண்டதொரு அதிசயங்கள் உத்தமனே யானும் அது வெகுவாய் சொல்வேன். வள்ளலுரை தென்னிலங்கை பதியிலப்பா தளமான அதிசயங்கள் கூறுவேன் யான். தெள்ளுமையாள் வாரத்தில் இலங்கை அப்பா தெளிவான பதிமகிமை கூறுவேனே. வணக்கம். போகரையாவோட குருவான காலங்கிநாதர் கண்டதும் சொன்னதுமான பல அதிசயங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். வள்ளலுரை தென்னிலங்கை பதியிலப்பா, செல்வ வளமிக்க தென் இலங்கையில் நடந்த அதிசயங்களை கூறுகிறேன் என்றும், அது மட்டுமல்ல, தெள்ளுமையாள் துவாரத்தில் தெள்ளு தமிழ் கன்னியாகுமரி அன்னையின் அருகில் உள்ள பதியின், அதாவது நாட்டின் மகிமையும் கூறுகிறேன் என்று சீடர் புலிப்பாணிக்கு சொல்வதோடு மேலும் சொல்கிறார். கூறுவேன் இலங்கை பதி மார்க்கன் தன்னை கொற்றவனே புலிப்பாணி மைந்தா கேளு. தேரு புகழ் நவகண்டன் தன்னிலப்பா தேர்வேந்தர் ராசர்களின் கோட்டை தன்னில் வீறு புகழ் ராவணனார் கோட்டை அப்பா விண்ணாழி கோட்டையது விளம்பக் போமோ மாறுபடா கோட்டையது வளப்பஞ்சொல்வேன் மகத்தான அதிசயங்கள் மெத்த உண்டே. இலங்கை நாட்டின் பாதை என்ன என்று புலிப்பாணி மைந்தா கேளு. இந்த புகழான நவகண்டன் தண்டிலப்பா, இந்த நவலோகத்திலையும் அரசர்களின் கோட்டைகளிலேயே ராவணரின் கோட்டை பற்றியும் அந்த வானத்தை முட்டும் கோட்டையை பற்றியும் சொல்லத்தான் முடியுமா? சொல்லத்தான் முடியுமோ? மாறாத கோட்டை அது, அதை பற்றின விவரங்களை சொல்கிறேன். மகத்தான சிறப்பான பெரிய அதிசயங்கள் நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு, உண்டான தேசம் அது இலங்கை அப்பா உத்தமனே வெகு கோடி காலம் உன்பே கண்டேனே குளிகையது ஊண்டு கொண்டு கண்கொள்ளா கோட்டையது யானும் கண்டேன். அண்டர் முனி ராட்சதர்கள் இருக்கும் கோட்டை அரசனது ராவணனார் கோட்டை அப்பா. சண்டமாருதம் போல கோட்டை உண்டு சங்கமுடன் கற்கோட்டை கூறுண்ணாதே. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நம்ம போகரையா குழியை உண்டு வலம் வரும்போது அந்த அதிசயங்கள் நிறைந்த அந்த இலங்கையின் கண்கொள்ளாத கோட்டையை கண்டேன். அநேக முனி ராட்சதர்களும் இருக்கும் கோட்டையப்பா அந்த ராவணர் கோட்டை என்றும், சொல்ல முடியாத அளவு பெரிய கோட்டை உண்டென்றும், சாதாரணமாக கற்கோட்டை என்று சொல்லுவதும் கூட கூடாது, அப்படிப்பட்ட கோட்டை என்றும் சொல்லிவிட்டு, ஒன்னாது தேசம் அது 100 காதும் உத்தமனே காடுவன பூமி எல்லாம் அண்ணாந்து பார்க்க ஒன்னா கோட்டை அப்பா பழகான கோபுரங்கள் மாபுரங்கள் சுண்ணாம்பு பூமியது வையகந்தான் சுற்றிலும் சாகரமே வலைகள் மோதும் தன்மையுடன் எந்நாளும் வாழை காற்று சாங்கமுடன் இருப்பதுவும் கண்டிட்டேனே. உண்ணாது தேசம் அது, ஆனாலும் இப்படி சொல்லலாம், முதலான நாடென்றும் 100 காதம் இருக்கும் என்றும், காடு வனம் பூமியெல்லாம் அண்ணாந்து பார்க்கிற கோட்டை அதுவென்றும், கோபுரங்கள் மாபுரங்கள் பெரிய பெரிய வனங்களும் இடங்களுமான சுண்ணாம்பு பூமியாக இருக்கும் என்றும், சுற்றிலும் கடல் வந்து அலை அடித்துக் கொண்டே இருக்கும், எந்நேரமும் மென்மையான குளிர்காற்று மிதமாகவும் இனிமையாகவும் இருக்கிறதையும் பார்த்தேன்னு சொல்லிட்டு,
கண்டதொரு தேசமது இலங்கை நாடு, காசினியில் அப்பதி போலெங்குமில்லை. உண்டான வதிசயங்கள் மெத்த உண்டு, உலகத்தில் எங்கேனும் கண்டதுண்டோ. திண்டான கோட்டைக்கு அகழிமத்தி, திரளான சாளரங்க வாசலுண்டு. தண்டான வகழிக்கும் கடலுக்கும் தான், தாக்கான வழிதட்டு முண்டேவாரே. அந்த இலங்கை நாடு போல இந்த உலகில் காணவில்லை என்றும், அங்கே இருக்கிற ஏராளமான அதிசயங்கள் இந்த உலகத்துல எங்கேயுமே தான் பார்த்ததில்லை என்றும், அந்த கோட்டையில் அகழியும் நிறைய சாளரங்கங்களும் வாசலும் இருக்குதுமோ, அந்த அகழிக்கும், அதாவது அந்த கோட்டையை சுற்றிலும் பாதுகாப்புக்காக ஆழமா தோண்டி அதில் தண்ணீர் நிரப்பி முதலை போன்றவர்களை அதில் விட்டு வைப்பார்கள். அது போன்ற அங்கே உள்ள அகழிக்கும் கடலுக்குமாக வழித்தட்டுன்னா பாலம் இருந்ததாகவும் சொல்லிட்டு, பாரப்பா ஜலமதுவும் போக்குண்டு, பாங்கான கோட்டைக்கும் அகழிக்குந்தான். நேரப்பா சாகரமும் வழியும் உண்டு, நிலையான இலங்கை பதி கோட்டை தன்னில். ஆரப்பா வெகுகாலம் இப்படியே உண்டு, வப்பனே ஓட மது போவதுண்டு. கூரப்பா நெடுங்காலம் இப்படியே அப்பா, கூரான கோட்டையது இருக்குந்தானே. இதுல கடல் தண்ணீர் அகழிக்கு போறதுக்கு மட்டுமல்ல, கோட்டைக்குள்ளேயே போறதுக்கும் அந்த கோட்டையிலேயே வழி இருந்ததாகவும், இப்படி பல காலமாக இருந்ததாகவும், ஓடத்துல போகலாமும், இப்படிப்பட்ட கோட்டை அங்க மிக தெளிவான அறிவோடும் திறமையாகவும் கட்டியிருந்ததாகவும் சொல்லிட்டு, தானான கோட்டையது வாசல் தன்னில், தார்வேந்தன் மன்னனது செங்கோல் தன்னில். தேனான மனோன்மணியாள் ரூபம் போல, தேர்வேந்தர் சபை முன்னே தோன்றலாச்சு. மானான வசரீரி வாக்குதானோ, மன்னவர் முன் தன் செவிக்கு கேட்கலாச்சு. கோனான வேந்தனுமே திடுக்கிட்டேங்கி, கொற்றவனும் பயந்தல்லோ விழுந்திட்டாரே. அந்த மிகப்பெரிய கோட்டையின் வாசல்ல இருந்து செங்கோலின் வழியே மலைமகளின், அதாவது மனோன்மணி தாயின் ரூபம் போல அந்த சபையின் முன்பாக தோன்றியதுன்னோ, அங்கிருந்து அசரீரியாக அந்த மன்னனுக்கு காதில் வார்த்தை கேட்டதுன்னோ, அந்த அரசனும் திடுக்கிட்டு பயந்து போய் வீழ்ந்து விட்டதாகவும் சொல்லிட்டு, இட்டாரே தேர்வேந்தர் ராசரு தாமு, எழிலான கோட்டைக்குள் மத்தியானோ. பட்டதொரு ராசர் முன் மாம்பரெல்லாம், பயந்தொடுங்கி கண் கலக்கமிட்ட போது, அட்ட திசை தான் கலங்கி சாகரந்தான், வடியோடே அலையதும் மேலே பொங்கி. சட்டமுடன் கோட்டைக்குள் சாகரந்தான், சடுதியிலே பொங்கியது முழுகலாச்சே. அந்த மத்தியான வேளையில் அந்த கோட்டைக்குள் சபையில் அந்த அரசனோடு மக்களும் மாண்பர்களும் அந்த அசரீரியின் வார்த்தையை கேட்டதால் பயந்து நடுங்கி ஒடுங்கி கலங்கி இருக்கும்போது, 8 திசைகளில் இருந்தும் கடல் சீற்றமாகி வலுவோடு அலைகள் பொங்கி எழுந்து கோட்டைக்குள் நொடிக்குள்ளே புகுந்து கோட்டையை முற்றிலுமாக முழுங்கிவிட்டதென்றும் சொல்லிட்டு, ஆச்சப்பா கோட்டையது முழுகலாச்சு, வப்பனே ராஜாதி படைகள் யாவும். ஓச்சப்பா கோட்டையது மண்மேடாச்சு, பொங்கமுடன் மறுயுகத்தில் சாகரந்தான். பாய்ச்சலுடன் பொங்கியல்லோ மண்ணொதுங்கி, பாங்குடனே நிலையாழி சாகரத்தில்.
வீச்சலுடன் கோபுரங்கள் மாபுரங்கள் விண்ணாழிக்குள்ளாக மறைந்து போச்சே. கோட்டை முழுகிருச்சு. அந்த ராஜாதி படைகள் எல்லாவும் அந்த கோட்டையும் மண்ணால மேடுமாச்சுன்னும், கடல் பொங்கி அந்த கொடிய சீற்றத்தோடு பாஞ்சதால மண் ஒதுங்கிடுச்சுன்னும், அந்த கடல் சீற்றத்தால கோபுரங்களும் பெரிய மாளிகைகளும் ஒரு நொடிக்குள்ளாகவே காணாமல் போச்சுன்னு சொல்லிட்டு, மறைந்துமே இலங்கையது போன பின்பு மகத்தான கோட்டைக்குள் இருக்கும் வாசல் திறந்துமே கதவுகளும் கலசத்தோடு சிறையாழி கடலதனில் சிகரந்தானோ உறைந்ததொரு கோபுரத்தில் கலசமெல்லாம் உற்ற ஒரு கரை வழியே காணலாச்சு. இறையோடு ராவணனும் இலங்கை தன்னில் திட்டமுடன் இருப்பரென பேருண்டாச்சே. அந்த கடல் சீற்றத்தால் இலங்கை அது மறைந்து போன பிறகு திறந்த கதவுகளும் கோபுரத்தின் உச்சியில் இருக்கும் கலசங்களும் கரையிலிருந்து பார்க்க முடிந்ததாகவும், இன்னமும் அருளோடும் இறையோடும் ராவணனும் அங்கேயே நிலைத்து இருப்பார் என்ற பேச்சும் சொல்லும் உண்டானதாகவும் சொல்லிட்டு, போகரையா வாழ்ந்த காலத்திலும் கடல் சீற்றம் வந்ததென்பதையும், கடல் சீற்றத்தால் இலங்கை நாடு அழிந்ததென்ற விஷயத்தையும் 7000 பதிவு செய்து அந்த நிகழ்வை சொல்லியிருக்கிறார் என்றால் ஆச்சரியமானதாகவே இருக்கிறது அல்லவா?